எல்லாமே விளம்பர நோக்கத்திற்காக உலக நோக்கத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறோம் இதுல பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் இது போட்டியுடைய ஒரு காலம், இது போட்டியுடைய ஒரு காலம், பொறாமையுடைய ஒரு காலம். எல்லா பகுதியிலும் போட்டியும் பொறாமையும் நிலவக்கூடிய ஒரு காலம். யாராவது போட்டியாளர்கள் குறைந்த ஒரு இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இஹ்லாஸ்ல பகுதி எடுங்க, போட்டியாளர்கள் குறையும். எப்படி நீங்க ஒருத்தர் தொழுகையில முந்தோன்னு நினைச்சீங்கன்னா தோல்வி அடையலாம், தர்மத்துல முந்தோன்னு நினைச்சீங்கன்னா தோல்வி அடையலாம், நல்ல இபாதத்தாளியாக இருக்கணும் அதுல முந்த நினைச்சீங்கன்னா தோல்வி அடையலாம், தொழுகையில முந்த நினைச்சீங்கன்னு சொன்னா தோல்வி அடையலாம். ஆனா போட்டியாளர்கள் குறைந்த இடம் எது தெரியுமா? இஹ்லாஸ். அல்லாஹுக்காக செய்யணும் என்ற இடத்துக்கு நீங்க போய் பாருங்க, அங்க போட்டி போடுறவங்க குறவு, அங்க போட்டி போடுறவங்க குறவு. நீங்க வேகமா முந்திரலாம், வேகமா என்ன செய்யலாம், முந்திரலாம். அந்த பகுதியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலத்துல நீங்க அழகா பார்க்கலாம், அங்க நீங்க 4 பேர் தான் உங்களோட போட்டி போடுறதை காணுவீங்க, 4 பேர் தான் உங்களோட போட்டி போடுறதுக்கு, ஒரு 5 பேரை காணுவீங்க, ஒரு 6 பேரை காணுவீங்க. அங்க போட்டியாளர்கள் குறைவாக இருப்பார்கள். தொழுகையில ஒத்தனை முந்தன நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா பள்ளி நிரம்பி வழியுது, உங்களுக்கே கவலையாக இருக்கும். தர்மத்துல முந்தன நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவலையாக இருக்கும். நிறைய பெரும் பெரும் தர்மங்கள், கோடான கோடி தர்மங்கள் பாப்பீங்க. ஆனால் நீங்க இஹ்லாஸ்ல முந்தன, இஹ்லாஸ் ஒரு பெரிய ஒரு அமல். என்ன புரிஞ்சுக்கணும், இபாதத்துக்கு நிபந்தனை மட்டுமல்ல இஹ்லாஸ், இஹ்லாஸே ஒரு இபாதத். இஹ்லாஸ் என்ன ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்ள, நம்ம இஹ்லாஸ் என்பது அமலுல் கல்ப், உள்ளத்தால செய்யக்கூடிய ஒரு வணக்கம், அது உள்ளத்தால செய்யக்கூடிய ஒரு வணக்கம். அந்த பகுதியில் நீங்க இன்றைக்கு போட்டியாளர்கள் குறைவு, போட்டி போடுறவங்க என்னது குறைவிலும் குறைவு, நீங்க வெற்றி அடையலாம்.